செகண்ட் மிட்டம் கொஷின் பேப்பர் 4th ஸ்டாண்டர்ட் தமிழ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெயரில்லாத இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெயர் ப்ளஸ் இல்லாத. அக்காட்டில் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அ ப்ளஸ் காட்டில். என்ன ப்ளஸ் என்று இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது என்னவென்று. உலகை ப்ளஸ் சுருக்கி இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது உலகை சுருக்கி. விரைவாக இச்சொல்லின் எதிர்ச்சொல் மெதுவாக. பொருள் எழுதுக. நித்தம் நாள்தோறும், தரணி உலகம், ஒகே புகை, நேர்த்தியான சீரான, ஆவலோடு விருப்பத்தோடு. பொருத்தமான நிறுத்தற்குறியிடுக. ஐயா மன்னித்து விடுங்கள், எப்படி என்ன இப்படி செய்து விட்டீர்கள், அனைத்து விலங்குகளும் நரியை பாராட்டின, ஒகேனக்கல் என்ற பெயர் எப்படி வந்தது, பரிசல் பயணம் என்னே அருமை. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக. நண்பன் மகிழன் எனக்கு நல்ல நண்பன். பயணம் அனைவரும் பேருந்தில் பயணம் செய்தனர். அகர வரிசைப்படுத்துக. மகிழ்ச்சி, மாதம், மிளகு, மீன், முறுக்கு, மூட்டை, மெத்தை, மேகம், மைனா, மொழி, மோப்பம், மவ்வல். ஒரு வார்த்தையில் விடையளி. பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது யார்? காகம். தோட்டத்தின் நடுவே காவல்காரர் எப்படி நின்றிருந்தார்? ராஜா போல். ஒகேனக்கல் அருவி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தர்மபுரி. மேலே இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? கீழே. பனிமலை பயணம் கதையில் உனக்கு பிடித்த விலங்கு எது? நரி. வினாக்களுக்கு விடையளி. காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? படகில் செல்லும்போது விலங்குகள் ஏன் திடீரென அலறின? தகவல் களஞ்சியம் நான் தானே என்று இப்பாடல் எதை கூறுகிறது? ஒகேனக்கல் அருவியில் நீர் விழும் காட்சி பார்ப்பதற்கு எப்படி இருந்தது? பொம்மைக்கும் காகம் என்ன கொடுத்தது? விரைவான விடையளி. கணினியின் பயன்கள் எழுதுக. ஒகேனக்கல் பகுதியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களின் பெயர்களை எழுதுக. நரி முதலையிடம் இடம் என்ன கூறியது? காவல்காரர் பாடலில் காவல்காரர் எவ்வாறு காவல் காத்தார்?